Hey guys, welcome back to SOMBERI tips. மேக்ஸிமம் பசங்க சம்மர் டைமில் ஃபேஸ் பண்ணுற ஒரு மேஜரான ப்ராப்ளம். பட் அதுக்கு மேக்ஸிமமான பசங்க ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் கொஞ்சம் டேஸில் அதை பார்த்து ஃபீல் பண்ணவும் செய்வாங்க. இந்த வீடியோவில் அதுக்கான ஒரு சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி சம்மர் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு ரெமடியும் பார்க்க போகிறதில்ல. நம்ம எப்படி சன்னில் இருந்து டெய்லி நம்ம ஸ்கின்னை ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற ரொட்டீன்ஸ்லாம் நீங்கள் டெய்லி பேஸில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளால் பெஸ்ட் அண்ட் கிளியர் அண்ட் க்ளோவிங் ஸ்கின்னை சம்மர் டைம்லையும் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி உங்கள் ஸ்கேன் டேன் ஆகி அங்கங்கே டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருந்தாலும் நம்ம அதை ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணி நம்மளோட பெஸ்ட் ஸ்கின்னை கொண்டு வந்துடலாம். அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நம்ம சேனலில் பசங்க பொண்ணுங்களுக்கு தேவையான லவ் டிப்ஸ், ஸ்கின் கேர், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், மோட்டிவேஷனல் அண்ட் ஃபைனான்ஷியல் டிப்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் கெட் நோட்டிஃபைட். கம்மிங் பேக் டு த டாபிக், நான் சொல்கிற பேசிக்கான டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் இதை ஈஸியாக பண்ணிடலாம். டிப் நம்பர் 1, பசங்க பொண்ணுங்கள்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம்லாம் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் ஃபேர் ஆகிடும், பிரைட் ஆகிடும் அப்படின்னு நினச்சி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அப்படி ஆகிறதில்ல. நானுமே யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பிம்பிள் வந்தது மட்டும்தான் மிச்சம். நீங்கள் இந்த மாதிரி ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை ஒரு நல்ல சன்ஸ்க்ரீனாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் எப்போல்லாம் சன்னில் போக போகிறீங்களோ அதுக்கு 5 to 10 minutes முன்னாடியே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை சன்னில் இருந்து 100% ப்ரொடக்ட் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட ஸ்கின்னில் எக்ஸ்ட்ராவாக ஒரு லேயராக இருந்து உங்கள் ஸ்கின்னை டைரக்ட் சன்லைட் அண்ட் யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி கடைக்கு போகிறப்பையாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கு போகிறப்போ, இல்லைனா உங்களோட ஒர்க்கு ஃபீல்டே இருந்தாலும் லைக் சிவில் இன்ஜினியர், டெலிவரி பாய்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு பெட்டரான சன்ஸ்க்ரீனாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின்னை ப்ரொடக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் பெட்டரான சன்ஸ்க்ரீனை எப்படி சூஸ் பண்ணுறதுனா, நீங்கள் சூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீனில் யூவி ரேஸ், யூவி ++ இந்த மாதிரிலாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறது ஜெல் டைப்பான சன்ஸ்க்ரீனாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் யூஸ் பண்ணுறவங்களாம் பிரச்சனை இல்லை, அந்த க்ரீன் டைப் ஓகே செட் ஆகும். மற்றபடி எதுவுமே யூஸ் பண்ணாதவங்களுக்குலாம் ஒரு மாதிரி பிசு இருக்கும். அவங்களாம் வந்து ஜெல் டைப்பில் இருக்க சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ஃபீலிங் கிடைக்கும். தென் டிப் நம்பர் 2, அவாய்ட் டைரக்ட் சன்லைட். எப்போயாவது வெளியில் போகிறவங்களுக்கு சன்ஸ்க்ரீன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே ஃபுல்லாக சன்னில் இருக்கவங்களுக்கு சன்ஸ்க்ரீன் அவ்வளோவா யூஸ் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ் எந்த ஒரு சன்ஸ்க்ரீனாக இருந்தாலுமே 5 hours வரைய தான் அதோட ஒரு ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் குறைஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அப்ளை பண்ணிக்கலாம். பட் அதை விட நீங்கள் அம்பர்லா இல்லைனா கேப்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சன்லைட்ஸ் அண்ட் யூவி ரேஸ்லேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க, டெஸ்ட் மேட்ச்சில் சன்ஸ்க்ரீனும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதே சமயத்தில் கேப்ஸும் போட்டு இருப்பாங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் ஃபுல் டேவும் சன்லைட்டு கீழே ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எல்லாருமே அம்பர்லாவை இல்லைனா கேப்பை உங்களோட கேரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு டிராஃபிக்கில் போயிட்டு மாட்டிக்கிறப்பையாக இருக்கணும், ஒரு அம்பர்லா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெட்டரான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ உங்களால் ஈஸியாக சன் டேன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் மேக்ஸிமம் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ்லாம் வியர் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் ஹேண்ட்ஸில் வர்ற அந்த டபுள் கலர் சன் டேனை வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் மேக்ஸிமம் காட்டன் ஷர்ட்ஸ், காட்டன் பேண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸ்லாம் வியர் பண்ணும்போது அது வந்து பாலிஸ்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்வெட்டிங் ஆகும். ஸோ வந்து காட்டன் ஷர்ட்ஸ், காட்டன் பேண்ட்ஸ்லாம் வந்து வியர் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 3, ஓகே இப்போ நம்ம வெளியிலலாம் போயிட்டு வந்தாச்சு, இல்லை ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தாச்சு, ஒரு நல்ல ஃபேஸ் வாஷாக பார்த்து யூஸ் பண்ணி ஃபேஸ், நெக், ஹேண்ட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சம்மர் டைமில் நம்ம வீடு கொஞ்சம் போல் ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின் ஈஸியாக ட்ரை ஆகிடும். அதை ப்ரிவெண்ட் பண்ண மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் ட்ரை ஆகாமல் இருக்கும். ட்ரை ஆனால் என்ன பிரச்சனை, அடிக்கடி உங்கள் ஸ்கின் ட்ரை ஆச்சுன்னா எக்ஸசிவாக ஆயிலில் நம்ம ஸ்கின் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ஆல்ரெடி ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு ப்ரீ ஏஜிங், wrinkles இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அதே பிராண்டில் இருக்கிறத சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் கோகோனட்ஸ் ஆயில்ஸ்லாம் ஹேண்டு, லெக்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு சன்னில் போயிடாதீங்க. அப்படி போனீங்கன்னா தீஞ்சு போய் தான் வருவீங்க. ஸோ கோகோனட்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பாடி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 4, பாத் ட்வைஸ் a day. நார்மல் டேஸில் நீங்கள் பெர் டேக்கு ஒன்ஸ் குளிச்சிருப்பீங்க. பட் சம்மர் டைமில் நீங்கள் வெளியில் போகிற பர்சனாக இருந்தீங்கன்னா மார்னிங் ஒன்ஸ் குளிச்சிடுங்க. அண்டு ஈவினிங் வெளியில் போயிட்டு வந்தோன்னா திருப்பி இன்னொரு வாட்டி குளிச்சிடுங்க. அப்படி குளிக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேர்க்கிறது, ஸ்வெட்டிங் ஆகிறதுனாலையும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் நீங்கள் திருப்பி வரும்போது குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நைட் பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்பும் கிடைக்கும். டிப் நம்பர் 5, ஹைட்ரேஷன். நார்மல் டேஸ்லேயே நம்ம மினிமம் 3 to 5 liters வாட்டர் கன்சியூம் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். பட் சம்மர் டைமில் நமக்கு எக்ஸசிவான ஸ்வெட்டிங் இருக்கும். ஸோ நீங்கள் கன்சியூம் பண்ணுற வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் 3 to 5 liters வாட்டர் ட்ரிங்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஒரு நல்ல க்ளோவிங்கான ஸ்கின் கிடைக்கும். உங்களால் வாட்டர் அவ்வளோவா ட்ரிங்க் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டெய்லி
ஜூஸஸாகவும் கன்சியூம் பண்ணிக்கலாம். ஜூஸுன்னு சொன்ன உடனே சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நினச்சிடாதீங்க, லைக் ஃபேண்டா, பெப்சி, கொக்கோகோலாலாம் இல்லை. நான் சொல்கிறது ஃப்ரெஷ் ஜூஸ் வித்தவுட் சுகர், அதுவும் வார்மான கண்டிஷனில் குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் ஒரு நல்ல சேஞ்சஸ், டிஃப்ரென்ஸை நீங்களே நோட் பண்ண முடியும். டிப் நம்பர் 6, நீங்கள் லாங் பியர்டு இல்லைனா லாங் ஹேர்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். அப்படி அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அண்டு உங்கள் பாடியை கூலிங்காக வச்சுக்கவும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா லாங் ஹேர்ஸ்லாம் இருக்கும்போது உங்களோட பாடி ஹீட்டும் அதிகமாகவே இருக்கும். அண்ட் சம்மர் டைமில் உங்களோட பியர்டை ஷேவ் பண்ணாதீங்க, ட்ரிம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்கின்னை சம்மர் டைமில் சன்டன், டார்க்னஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கின்ல டேன்லாம் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆகி நார்மல் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கிவ் அ லைக். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in another video.